ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டபுள் பாட்டம் பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட் வந்து உங்களுக்கு டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புல்லிஷ் ரிவர்சல் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். அதாவது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்ப அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்னாகும், அப் ட்ரெண்டாக மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டபுள் பாட்டம். டபுள் டாப்புக்கு நம்ம பார்த்த எல்லா கான்செப்ட்டுமே வந்து நமக்கு டபுள் பாட்டமுக்கும் சூட் ஆகும். இப்போ டபுள் பாட்டமில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டபுள் பாட்டம் மாதிரி நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம இது டபுள் பாட்டமா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லோ பாயிண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அங்கேருந்து நமக்கு அடுத்த லோ பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு லோ பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு செகண்ட் லோ பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு 0.29. நம்ம வந்து 0.5% வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து நமக்கு வேலிட் டபுள் பாட்டம் தான். டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆன உடனே ஃபஸ்ட் வந்து நம்ம சப்போர்ட் லைனை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ண உடனே இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு டபுள் பாட்டமாக இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டியது நெக்லைன் மார்க் பண்ணணும். ஸோ நெக்லைன் வந்து உங்களுக்கு ரெண்டு டபுள் பாட்டமுக்கு நடுவில் இருக்கிற பீக் தான் வந்து நமக்கு நெக்லைன். ஸோ நெக்லைனையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பீக்லேருந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்கும். மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ட்ராகலாம். ஸோ இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு கிளியராக இந்த கேண்டில் என்ன இருக்குது, பிரேக் பண்ணியிருக்கு. இந்த பிரேக் எந்த இடத்துல நடந்திருக்கோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ராகணும். ஸோ இப்போ நீங்கள் என்ட்ராகிறீங்க இந்த இடத்துல அப்படின்னா இந்த க்ரீன் கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட் தான் வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. நம்மளோட சப்போர்ட் லைன் தான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ நெக்லைன் தான் வந்து உங்களுக்கு டார்கெட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ட்ரேடுக்கான ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ரேஷியோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 1.67%. ஸோ இந்த சார்ட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட். இப்படி தான் வந்து நீங்கள் டபுள் பாட்டமுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இப்போ கிளியராக உங்களுக்கு டபுள் பாட்டமில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.